மதிப்புமிகு 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற எனது மாணவ உதிர உறவுகளுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். நாம் தற்பொழுது பார்க்கும் தலைப்பு 11ஆம் வகுப்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களைத்தான் பார்க்கப் போகிறோம். இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள். நாம் பார்க்கும் முதலாவது கேள்வி, கவிஞர்கள் நேரடி மொழி என கூறுவது எதனை? 1. எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கின்ற ஒருவன் கிடையாது. 2. எனவே எழுத்து என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற பேச்சு. இதனைத் தொடர்ந்து கேள்வி, உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன? இதற்கான பதில் உயிரெழுத்து மெய்யீறு. ஏன்னா உயிர் கூட்டல் எழுத்து, உயிர் அப்படின்ற இறுதி எழுத்து இர், அதனால் இது மெய்யீறு. 12 இது உயிரீறு. 10 கூட்டல் 2, 10 என்பதனுடைய இறுதி எழுத்து தூவ பிரித்தா இத்து கூட்டல் ஊன்னு வரும், அப்போ உயிரீறு. திருக்குறள் இது உயிரீறு, திரு கூட்டல் குறள், திரு என்பதனுடைய இறுதி எழுத்து ரூவை பிரித்தா இரு கூட்டல் உ, அப்போ உயிரெழுத்து வருகின்ற காரணத்தால் இது உயிரீறு. நாலடியார் இதுவும் உயிரீறு, 4 கூட்டல் அடியார், 4 என்பதனுடைய இறுதி எழுத்து கு, அந்த கூவை பிடிச்சா இக்கு கூட்டல் ஊ என்று வருகிறது, அதனால் இது உயிரீறு. இதனைத் தொடர்ந்து இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. பாயிண்ட் 1, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று இனம் மொழி குறித்த தமது பார்வையை குறிப்பிடுகிறார் ரசூல் கம்சதோவ். இதனைத் தொடர்ந்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் செய்தி யாது? நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? இதனுடைய பதில் 1, மரங்கள் வெட்டப்பட்டதால் காடுகள் அழிந்து போயின. 2, மழை பெய்யவில்லை. 3, மண்வளம் குன்றியது. 4, இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் வாழ்வதற்கான சூழல் இல்லாததால் குருவிகள் எங்கோ இருப்பிடம் தேடி அலைந்தன. இதனைத் தொடர்ந்து தொழு உரம் என்றால் என்ன? மாட்டுச்சாணம், கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்கச் செய்து உருவாக்க வேண்டும். 2, இது நன்சை நிலத்திற்கு மட்டும் இட வேண்டிய உரமாகும். இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான விடை, நடுவண் அரசால் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. 1, நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். 2, இது ஏழைகளின் கற்பக விருட்சம். 3, சிறந்த காற்று தடுப்பான். 4, ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் திறனுடையது.